ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இனிய குடும்பம் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட கியூட்டி கிறிஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏய், இந்த பக்கம் தான் அந்த பொண்ணு வருமா? நல்லா தெரியுமா உனக்கு? நல்லா தெரியும். அந்த பொண்ணு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே இந்த பக்கம் தான் வீட்டுக்கு போவோம். அப்போ சரி, வந்ததும் பொண்ணை தூக்கிடலாம். அப்போதான் பேசின மாதிரி அமௌண்ட்டை கரெக்டாக குத்துருவாங்க. ஓகேண்ணே. டேய், அங்க பாரு, அந்த பொண்ணு வருது. அந்த பொண்ணு தானடா? ஆ, அதே பொண்ணு தான், அதே பொண்ணு தான். சரி, இங்க யாரும் இல்லை. அந்த பொண்ணு வந்ததும் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த பொண்ணை கடத்தி தூக்கிட்டு போயிடுவோம். சரியா? ஆ, சரி சரி. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி விடுறீங்களா? நான் அந்த பக்கம் போகணும். என்னது, வழி ஒண்ணுமா? ஆமாங்க, குறுக்கில் எப்படின்னா நான் எப்படி போகிறது? அண்ணே, அந்த பொண்ணு எவ்வளோ பணிவாக கேட்குது, வழி விட்டுடலாமா? டேய், அந்த பொண்ணை நம்ம கடத்த வந்திருக்கோம்டா. பாய் சொல்லி வீட்டுக்கு அனுப்புறதுக்கு இல்லை. ஆமால, இந்த விஷயத்த நான் மறந்தே போயிட்டேன் பாரு. சரி சரி, சட்டு புட்டுன்னு வேலையை பாரு. யாரும் இல்லாத போதே தூக்கிட்டு வேனுக்கு போயிடலாம். ஆ, சரிண்ணே. இந்தாம்மா பொண்ணே, நாங்கள் உன்னை கடத்த போகிறோம். ஆமாண்ணே, எதுக்கு இந்த பொண்ணு லூசு மாதிரி சிரிக்குது கடத்த போறோம்னு சொன்னதுக்கு? டேய் மெண்டல், கடத்தும் போது சொல்லிட்டா கடத்துவாங்க. வந்தம்மா பொண்ணு இதுதான் கன்ஃபார்ம் பண்ணுமா, கடத்திட்டு போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு உன் வீட்டுக்கு வந்து கெஸ்ட் மாதிரி கதை பேசின்னு இருக்க. தூக்குடா பொண்ணை. இப்ப பாருண்ணே, என் திறமைய முழுசா எப்படி காட்டுறேன்னு. ஒன்னும் கீழ்க்க வேணாம், பொண்ணு தூக்கிட்டு வா, போயிட்டே இருக்கலாம். ஆ, சரி சரி. அம்மா பொண்ணு, வா போலாம். ஏய் சி, கையை விடு. எதுக்குடா கையிலாம் பிடிச்சு பேசுற? யார் நீ? நான் தான் முன்னாடியே சொன்னல, நான் உன்னை கடத்த வந்திருக்கேன்னு. இங்க பாரு, பைத்தியம் மாதிரி பேசாத, வழியை விடு, நான் போகணும். ஏய் நில்லு ஒரு நிமிஷம். நீங்கெல்லாம் யாரு? எதுக்கு என்னை இப்படி பயன்படுத்திட்டு இருக்கீங்க? இங்க பாருமா, சைலண்டா இருந்தீங்கன்னா போக வேண்டிய இடத்துக்கு கூட்டிட்டு போய் விட்டுருவோம். ஏதாவது பிரச்சனை பண்ண மண்டை மேல ஒரே போடு, மயக்கம் போட்டு விழுந்துருவேன். தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? எதுக்கு எனக்கு கடத்தணும்னு நினைக்கிறீங்க? இங்க பாருமா பொண்ணு, அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. மரியாதையா எங்க கூட வண்டியில ஏறு. ஆஹா, என்னால முடியாது, நான் வீட்டுக்கு போறேன். நீ சொன்னா கேட்க மாட்ட. டேய் குட்ட வவால், என் கையை விடுறா. டேய், அந்த பொண்ணு அந்த கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வண்டியில ஏத்து. ஆ சரி. டேய் கையை விடுங்கடா. என்னை எங்கடா கூட்டிட்டு போறீங்க? கையை விடுங்கடா. சரண்யாவை பார்க்க வந்து வந்து இப்போ இந்த இடத்துக்கு சும்மா வரதே பழக்கமா போயிடுச்சு. ஐயோ, என்ன இது, நம்ம ஆளு 2 பேர் கையை பிடிச்சி இழுத்துட்டு போறானுங்க. டேய் கையை விடுங்கடா, கை வலிக்குது. ஏய் கத்தாம வா, சும்மா நொய நொயன்னு கத்தினே இருக்க. ஏய், அவன் மேல இருந்து கையை விடுறா. சக்தி. சரண்யா, ஒன்றும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். டேய் அசிஸ்டன்ட், என்னடா பார்த்துனே இருக்கேன். அவன் மூச்சில பொக்குன்னு ஒன்று விடு. ஆ சரிண்ணே. அண்ணே, அதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த பொண்ணு கையை பிடிச்சிக்கோ, ஓடி போயிட போதே. ஆ சரிடா. டேய் கையை விடுறா வவால் மண்டையா. இந்த பார், ரொம்ப பேசினா அவ்வளோதான். டேய் என்னடா, யாரா நீ? அதை நான் கேட்கணும். அந்த பொண்ணை என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அதை கேட்க நீ யாருடா? டேய், அவன் மூஞ்சில பொக்குன்னு ஒரு குத்து குத்துன்னு தானே சொன்னேன். நின்று பேசினே இருக்க. இப்ப பாருண்ணே, நான் குத்துற குத்துல அவன் எங்க பறந்து போய் உழறான்னு. ஏய்! அம்மா! டேய் என்னடாச்சு, எழுந்துருடா. என்னால நகர கூட முடியல. டேய், உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? என் கூட வந்தவன் மேலே கைய வச்சிட்டியா உன்னை? சரண்யா, கொஞ்சம் தள்ளு. அவனை மட்டும் இல்லடா, உன்னையும் அடிப்பேன். என் சரண்யா மேலையா கையை வைக்கிற? அவன் எந்தா வாங்கிக்கோ. இதுக்குதான் அப்பயே சொன்னேன், வாங்க என்னை அடி, எனக்கு தெரியாது. மரியாதையா 2 பேரும் இங்கேருந்து எந்திரிச்சு ஓடிடுங்க, இல்லைன்னா அவ்வளோதான். டேய் வாடா, எந்திரிச்சு ஓடிடலாம், இல்லைன்னா திரும்பி அடிக்க போறான். அப்பா போயிட்டானுங்க. சக்தி. சரண்யா, நீயா என்கிட்ட பேசின? ஆமா சக்தி, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எதுக்கு? அந்த மென்டல் கிட்ட இருந்து என்னை காப்பாத்தினதுக்கு. ஆமா, அவனுங்க யாரு? எதுக்கு உன்னை கடத்த வந்தானுங்க? தெரியல சக்தி. நல்ல வேலை சக்தி, நீ இந்த பக்கம் வந்த.
நீ மட்டும் வரலனா நான் என்ன ஆயிருப்பேன்? நான் இப்போ மட்டும் இல்லை சரண்யா, எப்பவுமே இங்கே வருவேன் இந்த டைமுக்கு. ஏன்னா நான் உன்னை இங்கே தான் மீட் பண்ணேன். டெய்லி நீ இங்கே வருவேன்னு சொல்லி நானும் இந்த டைமுக்கு வருவேன். பட் நீ வரவே மாட்டேன். என்ன சொல்ற சக்தி? ஆமா சரண்யா, இதே டைமுக்கு நம்ம 2 பேரும் 2 முறை மீட் பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ம். அதனால தான் நீ எப்போ வருவேன்னு காத்துட்டு இருப்பேன். தினமும் இந்த டைமுக்கு இந்த இடத்துக்கு வந்து போவேன். அதே மாதிரி தான் இன்னைக்கு எதிர்ச்சியா வந்தேன். பார்த்தா இப்படி ஒரு சம்பவம். பரவாயில்ல, நான் உன்னை காப்பாத்துறதுக்காச்சும் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதே. ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. இருக்கட்டும், பரவாயில்ல சரண்யா. நீங்க பண்ணது உங்களுக்கு வேணா சின்ன விஷயமா தெரியலாம், பட் எனக்கு அப்படிலாம் இல்லைங்க. என் உயிரையும் மானத்தையும் காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ சரண்யா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை சக்தி, நீங்கள் என்னதான் சொன்னாலும் நீங்கள் பண்ணது பெரிய விஷயம்தான். எங்கள் வீட்டில் மட்டும் தெரிஞ்சதே உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஆமாம் சக்தி, என்னை தேடி வந்தேன்னு சொன்னீங்களே, என்னை எதுக்கு தேடினீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகலான்னு தான் தேடினேன். என் கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கா? ஆமாம் சரண்யா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் நீங்கள் தான் என்னை பார்த்தா ஒன்று திட்டுவீங்க, இல்லை ஓடி போயிடுவீங்க. உங்களை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நான் தெருவா அலைஞ்சேங்க. உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு தெரியாது, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியாது. உங்களை தேடி கண்டுபிடிக்க நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இனிமே அப்படிலாம் கஷ்டப்படாதீங்க. நான் என்னோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு தரேன், நீங்கள் கால் பண்ணுங்க. ஏய் சரண்யா, உண்மையாவா? ஆமாம், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும். என்ன சரண்யா, சொல்லுங்க. இனிமே தயவு செஞ்சு என்னை சரண்யான்னு கூப்பிடாதீங்க. ஏங்க, அதானே உங்கள் பேரு? இல்லைங்க, நான் உங்ககிட்ட என் பேரை மாற்றி சொல்லிட்டேன். என்ன சரண்யா சொல்கிறீங்க? பேரை மாற்றி சொல்லிட்டீங்களா? ஆமாம், உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது. பேர் கேட்டால் மட்டும் நான் எப்படி சொல்லிடுவேன், அதுக்கு தான் மாற்றி சொன்னேன். சரிங்க, உங்கள் உண்மையான பேர் தான் என்னன்னு சொல்லுங்களேன். ஐ எம் சஞ்சனா. ஏங்க, நீங்களே எனக்கு கை கொடுக்குறீங்க? ஆமாங்க, ஏன் கை கொடுத்தா திருப்பி கொடுக்க மாட்டீங்களா? ஐயோ, அதெல்லாம் இல்லை, எவன் சொன்னான் அப்படிலாம்? தேங்க்யூங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இந்த அளவுக்கு என்கிட்ட நல்லா பேசுவீங்க நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. நீங்கள் என்னோட மானத்தை காப்பாற்றிருக்கீங்க சக்தி, அதுக்காக நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஐயோ ஏங்க, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. என் கூட ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலே போதும். சரி, இனிமேல் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஓகே சரண்யா. ஆ, சஞ்சனா சஞ்சனா. ஓ ஓகே சஞ்சனா.